الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஹஸாயிஸ் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியின் உம்மத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஆதம் நபி முதல் கொண்டு உலகத்தில் பல்வேறு இறை தூதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், மூசா, ஈசா, சாலிஹ் போன்ற பல்வேறு இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்த பல்வேறு சமூக மக்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை அல்லாஹ் பல்வேறு வழியிலே அதை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். முன் சென்ற சமூகத்திற்கு என்னென்ன சிரமங்கள் இருந்ததோ, முன் சென்ற அந்த சமூகத்திற்கு வாழ்க்கை நடைமுறையில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததோ அதை அத்தனையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் லேசாக ஆக்கி இருக்கிறான் என்ற பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கின்ற போது வணக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் நாம் பார்க்கிறோம். வணக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களிலும் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள், முன் சென்ற சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள். அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிரமத்தை வைத்திருந்தான் என்று சொன்னால், அவர்கள் வணங்குகின்ற பொழுது, இறை வணக்கத்தை செய்கின்ற பொழுது அவருடைய ஆடையிலே சிறுநீர் பட்டுவிடக்கூடாது. எப்படி நமக்கு அந்த அசுத்தம் சொல்லி தரப்படுகிறதோ அதை போன்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவருடைய ஆடையிலே அந்த சிறுநீர் பட்டுவிட்டது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிரமத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த அசுத்தமான இடத்தை அவர்கள் அப்படியே கத்தரித்து அந்த இடத்தை அப்படியே தூக்கி தூர போட்டணும். அப்ப ஆடையே அலங்கோலமாக ஆக்கிவிட வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்திருந்தான் பனி இஸ்ரவேலர்களுக்கு. ஆனால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு இலகுவாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த சிறுநீர் பட்ட இடத்தை கூட
நீங்கள் நீரால் அதை கழுகினால் போதும், அதற்கு பிறகு மீண்டும் அதே ஆடையோடு நீங்கள் வணக்கத்தை செலுத்தலாம், இபாதத்தை செய்யலாம் என்கிற அந்த இலகுவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். இதே போன்ற பல்வேறு இலகுகளை, லேசான வழிமுறைகளை அல்லாஹ் மார்க்கத்தில் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல பனி இஸ்ரவேலுக்கு இருந்த மிகப்பெரிய சிரமம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கானல் யஹூது இதா ஹாலத்தில் மராத்து ஃபீஹிம் லம் யுஆகிலுஹா வ லம் யுஜாமியுஹா ஃபில் பைத். யூதர்களுடைய பழக்கம் இன்றைக்கு மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சில பழக்கத்தை போல, யூதர்களில் சில அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண் மாதவிடாயை அடைந்து விட்டாள் என்று சொன்னால் அந்த பெண்ணை தங்களுடைய வீடுகளிலேயே அப்படியே ஓரம் கட்டி விடுவார்கள். எந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ, எந்த பெண் சமைத்த உணவை சாப்பிட்டார்களோ, எந்த பெண்ணோடு சேர்ந்து உறவாடினார்களோ அந்த பெண்ணை அந்த மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த காலங்களில் அந்த வீட்டிலே அப்படியே ஒதுக்கி வைத்து அந்த பெண்ணோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள், அந்த பெண்ணோடு சேர்ந்து பேச மாட்டார்கள். அந்த பெண்ணை ஏதோ ஒரு தீட்டு பட்டு விட்டது, ஒரு தீண்டாமை கொடுமையை போல அந்த பெண்ணை அப்படியே ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மாதவிடாய் பெண்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான அனுமதியை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அவர்களோடு தாம்பத்தியத்தில் மாத்திரம்தான் ஈடுபட முடியாதே தவிர மற்ற ஏனைய காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம், அவரோடு நாம் சேர்ந்து வாழலாம் என்ற சலுகையை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு நான் சிரமத்தை நாம் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப இன்னைக்கு வணக்க வழிபாடுகளிலே பொதுவாக நடைமுறையிலே இன்னைக்கு எத்தனையோ சிக்கல்களை பார்க்கிறோம், எத்தனையோ சிரமங்களை பார்க்கிறோம். அந்த சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்திலிருந்து கலைந்து விட்டான் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், பனி இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிரமத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அவர்களில் ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னார், ஒரு கொலை நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பகரமாக பலிக்கு பலி கொலைதான் செய்ய வேண்டும், கொலை செய்தவரை கொலைதான் செய்ய வேண்டுமே தவிர கொலை செய்யப்பட்டவர் மன்னித்து விட்டால் அவரிடத்திலிருந்து ஏதாவது ஈட்டு தொகையாக வாங்கி கொள்ளலாம்ங்கிற அந்த நடைமுறை அன்றைக்கு கிடையாது. கொலைக்கு கொலைதான்ங்கிற அந்த தண்டனை இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய சலுகை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், فمن أوفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உங்களிலே ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால், கொலை செய்யப்பட்டவர் சம்பந்தப்பட்டவர் அந்த கொலையை நடத்தியவரை கொலை செய்தவரை மன்னித்து விட்டார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு தொகையை பெற்றுக் கொள்ளலாம், அவரிடத்தில் நீங்கள் அதை மன்னித்து விட்டு அவரிடத்தில் நீங்கள் காசை பெற்றுக் கொள்ளலாம். இது இறைவன் உங்களுக்கு தந்த அருள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இறைவன் உங்களுக்கு தந்த ஒரு இலகுவான வழி என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப இன்னைக்கு பனி இஸ்ரவேலுக்கு இருந்ததை போன்று இன்றைக்கு நடைமுறையில குற்றவியல் சட்டங்கள் அப்படி இருக்குமே ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் உயிர் வாழ முடியாது, உலகத்தில் நிறைய பேர் உயிர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏனென்று சொன்னால் கொலைக்கு கொலைதான் தீர்வு. குற்றவியல் சட்டத்தை பொறுத்தவரையில அதுல எந்த சமரசமும் கிடையாது அப்படி ஒரு நிலை இருக்குமே ஆனால் இன்னைக்கு நிறைய உயிர்கள் இன்னைக்கு உலகத்துல வாழ முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் இந்த சகோதரர் அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சலுகைகளை வழங்கி இருக்கிறான், இலகுவை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ் தஜாவஸ லி உம்மத்தி மா ஹத்தஸத் பிஹி நஃப்ஸுஹா மா லம் யதகல்லமு அவ் யஅமலு பிஹி. மனதை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருடைய மனதும் சுத்தமான மனது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனதும் ஷைத்தானுடைய கரைபடிந்தது, ஷைத்தானால் ஆட்டுவிக்கப்படக்கூடிய, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடியதுதான் மனசு. அது நம்ம தொழுகையில கூட பார்க்கலாம். தொழுகையில நாம் தக்பீர் கட்டி நிற்கிறோம் என்று சொன்னால், தொழுகையில ஒரு உணர்வோடு நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எத்தனை சிந்தனைகளை, உணர்வுகளை, தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் உள்ளே புகுந்து ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். ஏன்? நம்முடைய உணர்வை குறைக்க வேண்டும், நம்முடைய தக்வாவை பாழாக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை சிதைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் செய்யக்கூடிய பல்வேறு சூழ்ச்சிகளில் இது முக்கியமான ஒரு சூழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகையாளி இன்னல் முனாஜி இன்னல் முஸல்லி யுனாஜி ரப்பா,
தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையாளையும் இறைவனோடு பேசுகிறான், சம்பாசிக்கிறான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அந்த காரணத்தினால் ஷைத்தான் என்ன செய்யுன்னு சொன்னா கடுமையான சூழ்ச்சியை ஏற்படுத்துறான். அப்ப இப்படி நம்ம மனசுல எண்ணக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும், மனசில் நாம் சிந்திக்கக்கூடிய எல்லா தவறான எண்ணங்களுக்கும் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் 50 வருஷம் இல்ல 80 வருஷம் 100 வருஷம் தொழுதாலும் எந்த பயனும் இருக்காது. ஏனென்று சொன்னால் சிந்தனைகள் தான் அதிகம். இன்றைக்கு நாம் வாயால மொழிந்து ஒரு இபாதத் செய்வதை விட, நம்முடைய செயல்களால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட, நாம் தனிமையாக இருந்து நம்முடைய மனசோடு நாம் பேசிக்கொண்டு மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்களை பொறுத்தவரையில் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரம் அப்படித்தான் கழிகிறது. அப்ப அதிகமாக நேரங்கள் அப்படி கழியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய மனதில் எண்ணக்கூடிய தவறான எண்ணங்களுக்கெல்லாம் அதற்கு உன்னை நான் குற்றம் பிடிப்பேன் என்று வைத்திருந்தால் உலகத்தில் யாராலும் மிஞ்ச முடியாது. யாரும் மிஞ்ச முடியாது. எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அதுக்கு நம்ம என்ன முடியாது, ஈடு செலுத்த முடியாது. அப்ப அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு இலகுகளை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவருடைய மனசுல எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை, குற்றம் பிடிப்பதில்லை. எதுவரை என்று சொன்னால் அந்த தவறான சிந்தனைகளினுடைய வெளிப்பாடாக வார்த்தைகளே வெளியிலே பேசுகின்றோம். ஒருவரை பற்றி தவறாக எண்ணுகிறோம் என்று சொன்னால் அது தவறான எண்ணங்கள் தான். ஆனால் அந்த எண்ணங்கள் வாய் வழியாக வார்த்தை வழியாக வெளியே வருகிறது என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் குற்றத்தை எழுதி விடுகிறார். அதே போல எப்பொழுது செயல் வடிவத்தின் மூலமாக அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கிறதோ அதுவரை அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, குற்றம் பிடிக்கிறதில்லை. அப்ப மனசால எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை என்ற மகத்தான ஒரு சிறப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என் சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம், ஃபுத்தில்னா அலன் நாஸி பிஸ்ஸலாஸ், இந்த சமூகத்தை அல்லாஹ் 3 விஷயங்களின் மூலமாக சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 3 செயல்களின் மூலமாக 3 விஷயங்களின் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னா, ஜுஇலத்து சுஃபூஃபுனா கஸுஃபூஃபில் மலாயிகா, நாம் தொழுகையில நிற்கக்கூடிய வரிசைகளை பொறுத்தவரையில் நாம் நிற்கக்கூடிய வரிசை அல்ல, இதை போன்று தான் அல்லாஹ்வுடைய மாணவர்கள் அல்லாஹ்விடத்திலே வரிசையாக நிற்கிறார். அப்ப இந்த வரிசைகளை பொறுத்தவரையில் வானவர்கள் அணிவகுப்பதை போல இந்த தொழுகையிலே நாம் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த சஃப்களை பொறுத்தவரையில் அதற்கு நிகரானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சஃப்களில் எத்தனை குளறுபடிகள், எத்தனை பேர் அந்த சஃப்களில் நாம சரியாக இருக்கிறோம்? தொழுகையிலே வரிசையிலே நிற்கின்ற பொழுது எவ்வளவு இடைவெளிகள். அப்ப அதுல வானவர்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை வானவர்களை போன்று செய்யக்கூடிய ஒரு செயலில் இன்றைக்கு எவ்வளவு அலட்சியம் என்பதை நாம் சமூகத்தில் இன்றைக்கு பள்ளிவாசல்களை பார்த்து வருகிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஜுஇலத் லனல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதா, முன் சென்ற சமூகத்திற்கு அவர்கள் தொழுக வேண்டும், வணக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆலயங்களில் சென்றுதான் வணங்க வேண்டும். அவர்களுக்கு நினைச்சு வெளியில வணங்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்வோம், கிறிஸ்துவ ஆலயங்களில் சென்றுதான் அவருடைய வணக்கத்தை செலுத்த முடியுமே தவிர வெளியில போக முடியாது, வெளியில சென்று வணங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய சலுகை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகம் முழுக்க, இந்த பூமி முழுக்க மஸ்ஜித்களாக ஆக்கி இருக்கிறார். எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். எந்த பகுதியிலே, உலகத்தில் எந்த பகுதியிலே போயினாலும் அங்கே சென்று பள்ளிவாசல் தான் என்ன செய்யணும், தொழுகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் அல்ல. பள்ளிவாசல்ல தொழுதால் அதற்கு அதிகமான நன்மையை தவிர, ஆனால் வேறு வழி இல்லை, வெளியில தொழுகனாலும் தொழலாம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், பூமி முழுக்க இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் மஸ்ஜிதாக ஆக்கி இருக்கிறான், துளுமிடமாக ஆக்கி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க, வஜுஇலத் தர்பத்துஹா தஹூரன் இதா லம் நஜ்தில் மா, தொழுகைக்காக வேண்டி உது செய்வது. அப்ப அந்த உது செய்யக்கூடிய நேரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமி முழுக்க சுத்தமானதுதான், நீங்கள் என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம் என்ற சலுகையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அப்ப இந்த 3மே பாருங்க தொழுகையோடு சம்பந்தப்படுத்தியதுதான். தொழுகையில நிற்கக்கூடிய சஃப்பு வானவர்களுடைய சஃப்புக்கு எனது ஒப்பானது. அதே போல பள்ளிவாசல் இல்லை என்றாலும் பூமி முழுக்க இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் பள்ளிவாசலாக ஆக்கி நாம் தொழுது கொள்ளலாம் என்ற சலுகையும், அதே போல ஒது செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில சுத்தமான பகுதிகள் அனைத்தும் நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உதுவை போன்று ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரி, அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, வதித்து அனகத ரஐனா இஹ்வானனா, என்னுடைய சகோதரர்களை நான் பார்ப்பதற்கு விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். என்னுடைய தோழர்களை சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அவலஸ்னா இஹ்வானக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் உங்களுடைய சகோதரர் அல்லவா என்று கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எல்லாம் என்னோடு தோழமையை கழித்தவர்கள், தோழர்கள், என்னோடு உங்களுடைய சுஹபத்தை தோழமையை நீங்கள் கழித்தவர்கள். வயஹ்வானுன அல்லதீன லம் யஅது பஅத், என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய உலக வாழ்க்கையில் இதுவரை அவர்கள் வந்ததில்லை, பின்னாடி வருவார்கள், அவர்களை நான் அறிந்து கொள்வேன் என்று சொன்னார். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே எப்படி உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னஹும் யஅதூன குர்ரம் முஹஜ்ஜலீன மினல் வுது, நாளை மறுமை நாளிலே வருகின்ற பொழுது என்னுடைய சகோதரர்களை மாத்திரம் நான் கையாக அடையாளம் கண்டு கொள்வேன் என்று சொன்னால், அவர்கள் உது செய்கின்ற பொழுது அவர்கள் முகமும் கைகால்களும் வெளுத்தவர்களாக, அது மாத்திரம் மிகப்பெரிய ஒரு பவர் உள்ள லைட்டாக அவர்கள் நினைச்சுவாங்க, மறுமை நாளில நினைச்சுவாங்க வருவார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பிரகாசமாக முகமும் கைகாலும் வெளுத்த நிலையில் மறுமை நாளில் நாம் எழுப்பப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கும் காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக செய்யக்கூடிய உது இருக்கு பாருங்க, அந்த உதுவிற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை பற்றி சொன்னபோது சொன்னாங்க, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் இதா அராத ரஹ்மத உம்மத்தின் மின் இபாதி கபல நபியஹா கபலா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த சமூகமாக இருக்கட்டும், அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு அருளை நாடிவிட்டான் என்று சொன்னால் என்ன செய்வான் தெரியுமா? அந்த சமூகத்தை சார்ந்த அந்த நபியை அந்த சமூகத்திற்கு முன்னால் மரணிக்க செய்து அவரை முன்னாடியே எடுத்துக் கொள்வான். எந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அருளை நாடி இருக்கிறானோ அந்த சமூகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால், அந்த சமூகம் ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்திலே களையெடுக்கப்படுவதற்கு முன்னால் அந்த இறை தூதரை அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி எடுத்துக்கொள்வான். எதற்காக தெரியுமா? இந்த சமூகத்திற்கு அருள் செய்வதற்காக வேண்டி ஃபஜஅலஹு ஃபரதன் வ ஸரஃபன் பைன யதைஹா, இந்த சமூகத்திற்கு முன்னால் ஒரு சேகரிப்பாக, ஒரு சேவிங்காக நிச்சயமா அந்த நபியை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அப்படி எடுத்துக்கொள்வது அந்த சமூகத்திற்கு நல்லது. அதே நேரத்தில் அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அழிவை நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய இறை தூதர், அந்த சமூகத்துக்கு எவர் இறை தூதராக நபியாக அனுப்பப்பட்டாரோ அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவருடைய கண் முன்னாடியே அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படக்கூடிய காட்சி அந்த நபி இறை தூதர் கண்ணால் பார்ப்பார். நடந்ததா இல்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்க்கிறோம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பார்க்கிறோம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றாமல் இந்த உலகத்திலேயே வாழ வைத்து அவர்களுடைய அக்கிரமத்தாலும் பாவத்தினாலும் அந்த இறை தூதருடைய கண்களுக்கு முன்னால் அந்த சமூகம் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை இந்த சமூகத்தை அழிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி சென்றது அருள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் முன்னாடி கைப்பற்றப்பட்டது இந்த சமூகத்துக்கு ரஹ்மத் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக் ظاهرين இலா யௌமில் கியாம். இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை, அநியாயங்களை, அட்டூழியங்களை இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பார்த்து வருகிறோம். ஆனாலும் கூட இந்த சமூகத்துக்கு எதிராக எத்தனை வன்முறைகள் நடந்தாலும் சரிதான், இந்த சமூகத்துக்கு எதிரான எத்தனை உயிர்வழிகள் நடந்தாலும் சரிதான், இந்த சமூகத்தில் சத்தியத்திற்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கு. கியாமத்து நாள் வரை, மறுமை நாள் வரை அதற்காக வேண்டி போராடி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் ஃபயன்சிலு ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் ஈசா நபி வருவார். வருகின்ற பொழுது அங்கே வாழக்கூடிய அந்த சமூகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் சொல்வார்கள் சேர்ந்து, தஆல் ஸல்லி லனா, ஈசாவே வாருங்கள்
இந்த சமூகத்துக்கு நீங்கள் தொழுக வையுங்கள், நீங்கள் ஒரு இறை தூதர், இந்த சமூகத்துக்கு நீங்கள் தொழுக வைகள் என்று சொல்கின்ற பொழுது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், லா இன்ன பஅதகும் அலா பஅதின் உமராஉன் தக்ரீமத்தல்லாஹி அலைஹி உம்மா. நான் தொழு வைக்க மாட்டேன், நீங்களே தொழு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தில் அல்லாஹ் உங்களை அமீர்களாக ஆக்கி, சில மக்களுக்கு சில மக்களை அதிகாரிகளாக ஆக்கி இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்திய சமூகம் உங்க சமூகம். எனவே உங்களில் தலைவராக இருப்பவர் பிற மக்களுக்கு நீங்கள் தொழுக வையுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் வருகின்ற பொழுது சொல்வார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அந்த சகோதரர்ல முன் சென்ற சமூகத்திற்கு போரிலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் அவர்களுக்கு ஹலால் அல்ல, அவர்களுக்கு ஹலால் அல்ல, அதை எடுக்கவே கூடாது, அப்படியே அரசாங்கத்துல ஒப்படைச்சிட வேணும். ஆனால் இந்த சமூகத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா போரிலே கலந்து கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்களுக்கு போரிலே கலந்து கொண்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் ஹலாலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இலகுவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை புகாரியில பார்க்கிறோம். ஒரு நபி, முன் சென்றத்தின் சமூகத்தில் வாழ்ந்த ஒரு நபி, அவர் என்ன செய்கிறார் என்றால் போருக்காக வேண்டி மக்களை அழைக்கிறார். போருக்கு போகணும், போர் அவர்களுக்கு கடமையாகிவிட்டது, போருக்கு போறாங்க. போருக்கு போகின்ற பொழுது அந்த நபி சொல்கிறார், லா யத்பஅனி ரஜுலுன் மலிக பிதா இம்ராஅத்தின் வஹுவ யுரீது அன் யப்னா பிஹா வலம்மா யப்னி பிஹா. இப்போது போருக்கு செல்ல வேண்டும், உங்களுக்கு நான் ஒரு அறிவிப்பை செய்கிறேன். உங்களில் எவரெல்லாம் புதிதாக திருமணம் முடித்து உங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கின்றீர்களோ அவர்கள் போருக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று கட்டளை இடுகின்றார். புது மாப்பிள்ளைகள் போருக்கு வரக்கூடாது. அதே போல எவரெல்லாம் தன்னுடைய வீட்டை கட்டி அந்த வீட்டிற்கு முகடு போடாமல், அந்த முகடு போடுவதை ரூஃப் போடுறதை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறாரோ அவரும் போருக்கு வரக்கூடாது. எவரெல்லாம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வாங்கி மேய்த்து அதை வைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த ஆடும் அந்த ஒட்டகங்களும் குட்டியை ஈண்டக்கூடிய நிலையில் இருக்குமே, அந்த மாதிரியான சூழ்நிலை இருப்பவர்களும் நீங்கள் போருக்கு வரக்கூடாது 3 அறிவிப்பு செய்தார். இந்த 3 பேரும் என்ன செய்யக்கூடாது, போருக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு மக்களை அழைத்துக் கொண்டு என்ன செய்றார், போருக்கு போறார். போருக்கு போகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் போரில் வெற்றி கொள்வது என்பது தாமதமாகிறது. போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அசருடைய நேரம் வந்துவிட்டது, சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்து விட்டது. அந்த நபி சூரியனை பார்த்து சொல்கிறார், இன்னக மஅமூரத்துன் வான மஅமூர். புகாரியிலே வரக்கூடிய செய்தி. நீனும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவன், நானும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம யஹ்பிஸ்ஹா அலைனா, இறைவா இந்த போர் நடந்து நாங்கள் வெற்றி வாகை சூடுகின்ற வரை இந்த சூரியனை அப்படியே கொஞ்சம் தடுத்து வை, மறைய செய்து விடாது. ஏன்னா மறுநாள் சனிக்கிழமை போரிடக்கூடாது, ஹராம், தடை செய்யப்பட்ட நாள். எனவே தடுத்து வை என்று சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சூரியனை மறைவதை விட்டும் அவருக்கு வெற்றி கொடுக்கின்ற வரை தாமதப்படுத்தினார். வெற்றியும் கிடைத்து விட்டது. எல்லா பொருட்களையும் மக்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வைக்கின்ற பொழுது அங்கே என்ன நிலவரம் என்று சொன்னால் அந்த கனிமத் பொருட்களை நெருப்பு வரும், அந்த நெருப்பு வந்து அப்படியே பொசுக்கிட்டு போயிடும், கரித்து விட்டு செல்லும். இதுதான் அன்றைக்கு அந்த சமூகத்தில் இருந்த நிலை. அவங்க எடுத்து அந்த பொருளை சாப்பிட முடியாது. இவ்வளவு பொருட்களை கிடைத்தாலும் சரிதான், அந்த பொருட்களை கொண்டு வைக்கணும், நெருப்பு வரும், நெருப்பு வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனால் அன்றைக்கு நெருப்பு வந்தும் நெருப்பு அதை பொசுக்காமல் கரிக்காமல் சென்று விட்டது. அப்ப அந்த இறை தூதர் சொல்கிறார், இன்ன ஃபீக்கும் உலூலன் ஃபல்யுபாயினி மின் குல்லி கபீரத்தின் ரஜுல். உங்களிலே எவனோ ஒருவன் திருடன் இருக்கிறான். அந்த நபி சொல்கிறார் அந்த சமூகத்தை பார்த்து, உங்களில் ஒருவன் திருடன் இருக்கிறான், அந்த திருடனின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த நல்ல பொருளை கூட நெருப்பு வந்து சாப்பிடவில்லை என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையா வாங்க என்கிட்ட வந்து பைய செய்யுங்க அப்படிங்கிறார், கை கொடுங்க அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தர் கை கொடுக்கும் போது அதிலே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவருடைய கை கொடுக்கிறார், அவருடைய கை அந்த நபியினுடைய கையோடு ஒட்டி விடுகிறது. அல்லாஹ் திருடனை எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்கிறான் பாருங்க, அவருடைய கை ஒட்டி விட்டது. அப்போது அந்த இறை தூதர் சொன்னார், உங்களிலே இன்னும் பல திருடர்கள் இருக்கின்றீர்கள், எல்லாம் என்ன செய்ய இடத்துல வந்து கை கொடுங்க போது இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க, அதுல மாற்றுறாங்க. அப்போ கடைசியாக அந்த திருடர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த திருட்டு தொழிலை செய்தவர்களை கண்டுபிடித்து விட்டு அந்த இறை தூதர் சொல்கிறார், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாட்டினுடைய தலையை தங்கத்தினால் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஒரு மாட்டினுடைய தலையை தங்கத்தினால் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அதை செய்து கொண்டு வர்றாங்க. நெருப்பு திண்டது. இன்னைக்கு இப்படி செய்தா இன்னைக்கு மாடு
பசு பயங்கரவாதிகளுக்கும் இந்த சமூகத்துக்கு தான் இன்னைக்கு கடுமையான ஒரு சண்டை நடந்தது. நாட்டையே அப்படி தலையை அப்படி தங்கத்தால் செய்து கொண்டாங்க. நெருப்பு சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஹல்லல்லாஹு லனல் கனாயிம ரஆ ضعفنا وعجزنا فحللها لنا. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்ப இந்த கனிமத் பொருட்களை அல்லாஹ் நம் சமூகத்திற்கு ஹலாலாக ஆக்கினான். நம் சமூகத்திற்கு அல்லாஹ் ஹலாலாக ஆக்கினான். ஏன்னு சொன்னால் நம்முடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டு அல்லாஹ் இதை ஹலாலாக்கினான் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சஹாபாக்கள் பலருக்கும் பாருங்க, சொத்து மதிப்பை கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த கனிமத் பொருளுக்கு கிடைச்சதுதான் அவங்களுடைய சொத்து. கனிமத் பொருளுக்கு கிடைச்சது போர்ல இடமாக, பொருளாக, குதிரையாக, தங்கமாக இப்படிலாம் கிடைச்சது. இதுதான் அவருடைய சொத்து. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையும் அதுதான். வரலாற்றை நாம பார்க்கிறோம். அவருக்கு இந்த கனிமத் ஹலால் இல்லை என்று சொன்னால் இன்னும் மறுமையிலே வாழ்ந்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த உடனே ஃபாத்திமா அம்மா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் கலீஃபாவிட்ட வந்து கேட்கிறாங்க, கலீஃபா அவர்களே, என்னுடைய குடும்பம் கடுமையான வறுமையிலே இருக்கிறது. கைபர்ல என்னுடைய அத்தாவுக்கு ஒரு இடம் கிடைச்சது கனிமத் பொருள்ல, அந்த இடத்தை எனக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார். இதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அந்த கனிமத்து மாத்திரம் ஹலால் இல்லை என்று சொன்னால் சஹாபாக்களுடைய சொத்து மதிப்பே பார்க்க முடியாது, சொத்துக்கிறது ஒன்னே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வறுமையில் தான் வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல தஆலா நம்முடைய பலவீனத்தை அறிந்து அந்த கனிமத் பொருளை நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருந்தாலும் அந்த சிறப்புக்கு மத்தியில சில பலகீனங்களும் ஏற்படும். மறுமையில அல்லாஹ் சிறப்பு வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம், இன்னல்லாஹ ஸவாலில் அர்த ஃபரைது மஷாரிகஹா வ மகாரிபஹா. இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படியே சுருட்டி என் கண் முன்னாடி காண்பித்தான். கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு, ஒட்டுமொத்தமாக சுருட்டி என் கண்ணுக்கு முன்னால் காண்பித்தான். வ இன்ன உம்மதி சயபுலுகு முல்கஹா மா ஸுரியலி மின்ஹா. இந்த உலகம் எப்படி ஒட்டுமொத்தமாக சுட்டி காட்டப்பட்டதோ, சுருட்டப்பட்ட இடங்களெல்லாம் என்னுடைய இந்த உம்மத் ஆட்சியும் அதிகாரம் செய்யக்கூடியதை நான் பார்த்தேன். இவ்வளவு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தி வல்லமை இந்த சமூகத்திற்கு உண்டு. ஆனால் இந்த சமூகம் அதை இன்னைக்கு பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய இந்த சமூகமாக என்னுடைய சமூகத்தை அல்லாஹ் காண்பித்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நான் 3 பிரார்த்தனை செய்தேன். அதில் அல்லாஹ் 2ஐ அங்கீகரித்துக் கொண்டு 1ஐ மறுத்து விட்டான். முதல் பிரார்த்தனை என்ன? இறைவா, வைனி சஅல்து ரப்பி லி உம்மத்தி அல்லா யுஹ்லிகஹா பி சனத்தின் ஆம்மா. என்னுடைய இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக நீ பஞ்சத்திலே வறுமையிலே நீ அழித்து விடாத என்று கேட்டேன். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். இந்த சமூகம் அழியாது. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். சோமாலியா மாதிரி, சூடான் மாதிரி, ஆப்பிரிக்க நாடுகளில் வறுமை இருப்பதை போல நடக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த உம்மத்திற்கு பஞ்சம் பட்டினி ஏற்படாது. இதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அடுத்த நாள் அல்லாஹ்கிட்ட கேட்டேன், வல்லா யுஸல்லித அலைஹிம் அதுவும் மின் சிவா அன்ஃபுஸிஹிம். என்னுடைய சமூகத்தில் அல்லாத வேறொரு மக்களை வைத்து வேறொரு சமூகத்தை வைத்து அழித்து விடாதே என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எந்த சமூகமும் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை அழிக்க முடியாது. எந்த அதிகாரமும் எந்த வல்லரசும் இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாது. எங்கேயா கொஞ்சம் கொஞ்சம் அழிக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதனுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அதே நேரத்தில் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், என்னுடைய சமூகத்தில் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் சிலரை அடித்துக் கொண்டு அவர்களே மாய்த்துக் கொள்ளக்கூடாது என்று நான் கேட்டேன். அல்லாஹ் அதை மறுத்து விட்டான். அதான் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய காட்சி. எதிரி யார் அல்ல, இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய, இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகள் அல்ல. உண்மையான எதிரிகள் இந்த சமூகத்திலே உள்ளவர்கள் தான். பல பிரிவுகள், பல கொள்கைகள், இவன் அவனை வெட்டுவது, அவன் இவனை படித்து இருப்பது, இவன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹத்தா யகூன பஅதுஹும் யுஹ்லிகு பஅதன். உங்கள் சிலரை அழிப்பீர்கள், கொண்டு குவிப்பீர்கள். வயுஸ்பி பஅதுஹும் பஅலா. உங்களிலே சிலரை சிறை பிடிப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சிறைக்கு தள்ளுவது யாரு? எதிரிகள் அல்ல, இஸ்லாமிய எதிரிகள் அல்ல. இஸ்லாத்தில் உள்ளவர்களே ஒருவர் கொல்லக்கூடிய அளவுக்கு, கொண்டு குவிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாகும். அல்லாஹ் இதை என்னிடத்திலே தடுத்து விட்டான், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அன்பா இந்த சகோதரர் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் சஹாபாக்கள் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, அமா தர்தௌன அன் தகூனு ருபஅ அஹ்லில் ஜன்னah. நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்துக்கு செல்வார்களே,
அந்த சுவனவாதிகளில் 4இல் ஒரு பகுதியாக இருக்க நீங்க ஆசைப்படுகின்றீர்களா என்று கேட்ட உடனே நாங்கள் எல்லாம் தக்கபர்னா அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் தக்பீர் சொன்னோம். சுவனவாதிகளில் 4இல் ஒரு பகுதியினர் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்ன உடனே நாங்கள் தக்பீர் சொன்னோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அமா தர்லவுன அன் தகூன சுல்ஸ அஹ்லில் ஜன்னah, சுவனவாதிகளில் 3இல் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்க ஆசைப்படுகின்றீர்களா என்று சொன்ன நாங்கள் என்ன செய்தோம்? அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் தக்பீர் சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொன்னாங்க, இன்னி லஅர்ஜு அன் தகூன ஷத்ர அஹ்லில் ஜன்னah, சுவனவாதிகளில் பாதி பகுதியினர் என் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. ஆக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா வகையிலும் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி மகத்தான சிறப்புகளையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதில் அப்படிப்பட்ட சிறப்புகளை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு சிறப்புகளையும் அந்தஸ்தையும் வழங்கினாலும் கூட இந்த சிறப்புகளில் எல்லாம் மிக சிறந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்துல இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சலுகை, அந்தஸ்து, கண்ணியம், மரியாதை எல்லாத்தையும் விட அல்லாஹ் இந்த சமூகத்தை சிறப்பித்து குர்ஆனிலே ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அது ஒரே ஒரு நம்முடைய நடவடிக்கையின் காரணமாக தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான்? இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சமூகத்திலே மிகச்சிறந்த சமூகம் நீங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்தார், எத்தனையோ நம்மை விட பல மடங்கு வலிமையாலும் உறுதியாலும் நீண்ட நாட்களாகவும் மிகப்பெரிய பொருளாதார செல்வங்களோடு வாழ்ந்த மக்கள் பல உண்டு. ஆனாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பித்து சொல்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களிலே சிறந்த சமூகம் நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். காரணம், தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் ஒருவருக்கொரு நன்மையை நீங்கள் ஏவுகின்றீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீய விஷயங்களை விட்டும் பாவங்களை விட்டும் ஒருவரை நீங்கள் விலக்குகின்றீர்கள். எனவே நீங்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வசனங்களையும் குர்ஆனிலே நாம் பார்ப்போம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமூகம் எதனால் சிறப்படைந்திருக்கிறது, ஏன் அல்லாஹ் சிறப்பித்து நம்மை சொல்லி காமிக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கின்ற போது, உங்களை தான் நான் நடுநிலையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உங்களை நடுநிலையான உம்மத்தம் வசத்தா லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் வ யகூனு ரசூல் அலைக்கும் ஷஹீதா. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சமூகம் 950 வருடம் அந்த மக்களிடத்திலே போராடி மார்க்கத்தை இஸ்லாத்தை சொல்லி அல்லாஹ்வை சொல்லி ஈமானை சொல்லி கடைசியாக விடைபெற்றவர். மறுமை நாளுடைய அவருடைய நிலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த சமூகத்தையும் நம்முடைய சமூகத்தையும் அழைத்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பற்றி விசாரிக்கின்ற பொழுது, இந்த நூஹ் உங்களிடத்தில் வந்தாரா, செய்திகளை சொன்னாரா என்று சொல்கின்ற பொழுது அந்த மக்கள் கையை வைத்து விடுவார், இல்லை இவர் வரவே இல்லை என்றுவாங்க. 950 வருஷம் பிரச்சாரம் செய்தவரை மக்கள் என்ன சொல்றாங்க? கடைசியாக இவர் வரவே இல்லை என்று கை விரித்து விடுகின்றார். ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்தை அழைத்து இந்த நூஹ் இந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தாரா என்று கேட்கின்ற பொழுது, இந்த சமூகம் அவர் பிரச்சாரம் செய்தார், அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைத்தார், தாவா செய்தார், அழைப்பு கொடுத்தார் என்பதற்கு இந்த சமூகம் நூஹ் நபிக்கு சாட்சி சொல்கிறது. ஒரு பெரிய சிறப்பு பாருங்க. அவர் பார்த்ததில்லை, அந்த சமூகத்தை பார்த்ததில்லை, அவர்கள் வாழ்ந்த வசித்த அந்த இடங்களை நாம் பார்த்ததில்லை. இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த வேதத்தில் அவருடைய செய்தியை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், இறைத்தூதர் சொல்லி காட்டுகிறார். அதை நாம் ஈமான் கொண்டு மறுமை நாளில் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகத்திற்கு நாம் சாட்சி சொல்கிறோம் என்று சொன்னால், அதனால தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், உங்களை நான் நடுநிலையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் பிறருக்கு சாட்சியாக நிற்பீர்கள் மறுமை நாளிலே என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமூகத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளை மாண்புகளை உணர்ந்து அல்லாஹ் எந்த கண்ணியத்தை தந்தாரோ அந்த கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தல்வானாக.